இந்த மாதிரியான பெண்கள் வந்துட்டு கொல்லப்படுவது வந்துட்டு உலகம் முழுவதும் நடக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இது வந்து நம்ம நார்மலைஸ் பண்ண முடியாது. சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோவும் இருக்குது. பெண் குழந்தைகளை வந்து கொல்றாங்க, மாமிசம் சாப்பிட்றாங்க, மனித மாமிசம் சாப்பிட்றாங்க, தட்டி கேட்க யாருமே இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்துட்டு ரோட்ல நின்று கத்துறாங்க. அந்த பெண் வந்து மர்மமான முறையில் கடத்தி செல்லப்பட்டு இறக்குறாங்க. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். பெண்களுடைய உடல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு சொந்தமானதே கிடையாது. அது வந்துட்டு ஒரு போக பொருள், சதை பிண்டம். இன்னொரு விஷயம், பெண்களுடைய உடல் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வணிகமாக வந்து பார்க்கப்பட்டுக்கிட்டு வருது. பெண்களை வைத்து இங்க மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது போது பெண்களாக பிறக்கப்பட்ட நம்ம வந்து உண்மையிலேயே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப வெட்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. சில பொறுக்கிகளுடைய, சில நயவஞ்சகர்களுடைய சுயநலத்துக்காக எத்தனையோ பெண்கள் வந்துட்டு இன்னைக்கு பலிகளாக ஆக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நடிகைகளாகட்டும், அதற்கு பின்னாடி இயங்கக்கூடிய ஒரு மாய வலைகளாகட்டும், குழந்தைகளாகட்டும், கடத்தி செல்லப்படுவதாகட்டும் இப்போ ரொம்ப சாதாரண விஷயமாக வந்து பார்க்கப்பட்டுக்கிட்டு வருது. ஆமாம், பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க. அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய சட்ட போராட்டங்கள் என்ன? நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் ஒரு 70 பெண் குழந்தைய வந்துட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. தகுந்த ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றவாளியை வந்துட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இத்தனைக்கும் சிசிடிவி கேமரா ஆதாரங்கள் இருக்குது, அது சம்பந்தமாக பதியப்பட்ட எஃப்ஐஆர் கோப்புகள் இருக்கு. இருந்தாலும் குற்றவாளி வந்துட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னும் போது நீதி எங்கே அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்துட்டு கேட்க தோணுது. பெண்ணாக பிறந்து விட்டாலே இப்படித்தான் வாழணுமா? ஆண்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி முன்னுக்கு வந்துகிட்டு இருக்கிறோம். அதுவும் வந்து உங்களுக்கு பிடிக்கல. மேற்கத்திய நாடுகள், மேற்கத்திய உலகத்தை பார்த்து நம்ம நிறைய சேஞ்ச் ஆகிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க? சந்திரனுக்கே வந்துட்டு ராக்கெட் விடுறாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுக்குள்ளேயுமே பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை. பெண்களை வந்துட்டு அவங்களும் ஒரு போக பொருளாக மட்டும்தான் வந்து பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து குழந்தைகளை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பெரிய பெரிய பணக்காரங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா 60 வயசை தாண்டியும் வந்துட்டு ரொம்ப இளமையாக இருக்கிறாங்க, ரொம்ப யங்கா இருக்கிறாங்க. நம்மளே பார்த்துருப்போம், எப்படி உங்களுக்கு வயசே ஆகாதா, இவ்வளவு இளமையாக இருக்கிறாங்களே அப்படின்னா. இதற்கு பின்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா பெண் குழந்தைகள் உடம்புல சுரக்கப்படுகின்ற ஒரு சில ஹார்மோன்களை வந்துட்டு இவங்க வந்து பயப்படுத்தி எடுக்கிறாங்க. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கெல்லாம் ஒரு பய உணர்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள வந்து ஒரு விதமாக ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்கும், அட்ரினல் ஹார்மோன். அந்த ஹார்மோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமாக சுரக்கும். அந்த ஹார்மோன் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஹார்மோனை எடுத்து சில வேதிப்பொருட்களை வந்து கலந்து நம்மளுடைய பிளட்டை ஏற்றிட்டோம் அப்படின்னா இளமையாகவே அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்காகவும் வந்துட்டு குழந்தைகள் வந்துட்டு கடத்தப்படுறாங்க, நாடு கடத்தப்படுறாங்க. இந்த மாதிரி பெண் குழந்தைகள் வந்து முடிக்காகவும், தோலுக்காகவும், இன்னும் மற்ற வணிக பொருட்களுக்காகவும் குழந்தைகள் வந்துட்டு கடத்தப்பட்டுக்கிட்டு வராங்க.